ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக மக்களுக்கு சொல்லத்தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்காகட்டும் அல்லது இந்த பாலியல் வன்கொடுமையாகட்டும் எல்லாமே எதுவுமே சரியா இல்லை. நீ வரக்கூடிய காலகட்டத்துல நாம நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், மக்களுடைய எதிர்காலம் இதையெல்லாம் முன்னெடுத்து இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மௌன புரட்சியாக இன்று எப்ப தேர்தல் வரும், எப்ப ஆட்சி மாற்றத்தை அகற்ற வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அந்த மாற்றம் 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பால் அது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக மக்களுக்கு சொல்லத்தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்காகட்டும் அல்லது இந்த பாலியல் வன்கொடுமையாகட்டும் எல்லாமே எதுவுமே சரியா இல்லை. நீ வரக்கூடிய காலகட்டத்துல நாம நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், மக்களுடைய எதிர்காலம் இதையெல்லாம் முன்னெடுத்து இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மௌன புரட்சியாக இன்று எப்ப தேர்தல் வரும், எப்ப ஆட்சி மாற்றத்தை அகற்ற வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அந்த மாற்றம் 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பால் அது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. தூத்துக்குடி